ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னா 12th அக்கௌண்டன்சி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மார்க் வந்து இந்த பீரியட் மொத்தம் 40 கேள்வி இருக்குது. இந்த 40 கேள்வி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுமை பெறாத பதிவேடுகள் என்றால் என்ன? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஷார்ட்டாக இருக்குது. நிலை அறிக்கை என்றால் என்ன? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெறுதல் மற்றும் செலுத்த கணக்கு என்றால் என்ன? உயிர்கொடை என்றால் என்ன? முதலின வரவு எடுத்துக்காட்டு 4 தரவும். கூட்டாண்மை வரவிலக்கம் தருக. முதல் மீது வட்டியின் குறிப்பேடு பதவி தருக. நற்பெயர் என்றால் என்ன? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கூட்டாண்மை நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பில் ஏதேனும் 2 சூழ்நிலைகளை கூறுக. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டாளி விலகல் என்றால் என்ன? ஆதாய விகிதம் என்றால் என்ன? தியாக வீதம் மார்க்கில் கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ், அதாவது தியாக வீதம் ஆதாய வீதம், இதில் டிஃப்ரென்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பங்கு என்றால் என்ன? அழைப்பு நிறுவை என்றால் என்ன? நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன? 2 மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது, 3 மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. விகித பகுப்பாய்வு ஏதேனும் 2 குறைபாடுகள். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன? கணக்கியல் அறிக்கை என்றால் என்ன? இந்த கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏதேனும் 5 வகையான கணக்கியல் அறிக்கை கூறு. டேலி இயற்பை நயன் என்றால் என்ன? இந்த கேள்விலாம் பப்ளிக்கில் அடிக்கடி கேட்ட வினா. அது 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க. முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். முழுமை பெறாத பதிவேடுகள் குறைபாடுகள், இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடு இடையே உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாடு கொஸ்டினில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நிலை அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்புக்கு இடையே உள்ள வேறுபாடு. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படித்து வச்சுக்கோங்க. வருவாய் செலவின கணக்கு என்றால் என்ன? பெறுதல் செலுத்த கணக்கிற்கும் வருவாய் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடு தருக. லாப நோக்கமற்ற அமைப்பின் நிதி கணக்கு ஆண்டு சந்தா எவ்வாறு கையாளப்படுகிறது? இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. பாடம் 3ல் கூட்டாண்மையின் சிறப்பியவர்கள். கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் கூறுக. நிலை முதல் மாறுபடும் முதல் வேறுபாடு தருக. கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நற்பெயரை தீர்மானிக்கும் காரணிகள். நற்பெயர் என்றால் என்ன? அதுக்கான கணக்கீடு செயல்முறை விவரி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தியாக வீதம் ஆதாய விகிதம் வேறுபாடு. இந்த கேள்வி அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட வினா. கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை எவ்வாறு தீர்வு செய்யலாம்? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு. அழைப்பு முன்பணம் சுருக்கமாக எழுதவும். கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு எழுதவும். டேலி ERP 9 முன்பே வரையறுக்கப்பட்டுள்ள பேரிடுகள் யாவை? டேலி ERP 9 பொதுவாக பயன்படுத்தப்பட்ட சான்றாவணங்கள் வகைகளை குறிப்பிடுக. டேலி ERP 9 லாப நட்டை கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும். கணினி மைய கணக்கில் முறையின் பயன்பாடுகளை ஏதேனும் 5 விளக்கவும். 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகள் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இந்த 5 மார்க் கொஸ்டின் மொத்தம் 7 கேள்வி இருக்குது. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நிலை அறிக்கை மற்றும்
இருப்புநிலை குறிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும். பெறுதல் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடுகள். 7 கேள்வி இருக்குது. இந்த கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த 7ல் கட்டாயம் 2 அல்லது 3 கேள்வி எதிர்பார்க்கலாம். 12th அக்கௌண்ட்ஸில் சம்மில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3 மார்க்லேயும் 10வது கேள்வியும் 11வது கேள்வியும். 5 மார்க் வந்து 8 9 மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், 13 15 பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல் 2 மார்க் 14வது கேள்வி 15 16. அடுத்து 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல் 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் தான். அதில் ஃபஸ்ட்டு 1 2 3 4 1 2 3 4 16 22 இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல் எல்லா சமயம் பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். யூனிட் 6ல் 2 மார்க் அதுவும் அப்படி தான். 1லேருந்து ஒரு 7 கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 7 அப்படி தான், 6 கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 10 நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆன்சரை கொண்டு வர முடியாத பட்சத்தில் 5 மார்க்னு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் போடுவாங்க. இந்த 1 மார்க் தான் அவங்களுக்கு லெஸ் ஆகும். ஸ்டெப் மார்க் போடுவாங்க அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அக்கௌண்ட்ஸில் நல்லா மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அதிக மார்க் எடுக்கலாம். ஒன்றோட நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் தேர்வு எழுதும் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட்.